பட்டவர்களுக்கு அடுத்தது புதன் திசை இருப்பவர்களுக்கு இந்த புதன் திசை நல்ல விருத்தியை தரலாம். என்னென்ன விருத்தி அப்படின்னா, படித்ததுக்கு ஏற்ற மாதிரி பொருளை ஈட்டக்கூடியவனாக இருப்பான். என்ன படிச்சிருக்கியோ அதுக்கு புதன் திசையில் இருப்பவர்களுக்கு, இந்த மீன ராசியில் இருப்பவர்களுக்கு இந்த குருவனுடைய தாக்கத்தினால நம்மளுக்கு படித்தவர்களுக்கு படித்ததில் வேலை கிடைக்கும் சார். அப்படின்னா என்ன சார், எம்பிபிஎஸ் படித்ததுன்னா எம்பிபிஎஸ்ல வேலை. இப்போ நீங்கள் ஒரு மெக்காட்ரானிக்ஸ் படிச்சுட்டே கூடவே வெளியில் ஒரு ஏஐ பற்றி படிக்கிறீங்க, விஷுவல் பேசிக் படிக்கிறீங்க அப்படின்னா, மெக்காட்ரானிக்ஸை விட விஷுவல் பேசிக் உங்களுக்கு என்ன அடிஷ்னலாக படிக்கிறீங்களோ அந்த அடிஷ்னலாக படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பணம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த 6 மாதத்தில் அதிர்ஷ்டம் அழைக்கிறதுன்னு நிச்சயமாக அழைக்கும் சார். அதிர்ஷ்டம் அழைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இது புதன் திசையில் இருப்பவர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி புதன் திசையில் இருப்பவர்களுக்கு புதன் திசை, அதாவது 1, 4, 7, 10, 5, 9 இருக்கக்கூடிய தசாநாதனுடைய புக்தி நடந்தால், குரு புக்தி நடந்தால் அவர்களுக்கு கல்யாணம் ஆகட்டும், குழந்தை பெறுவதற்கும் சாத்தியப்பொருள் நிறைய இருக்குது. நம்ம நிறைய பார்க்கலாம் சார். அதாவது நீங்கள் ஜாதகத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும், நம்ம நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு மாத பலன் அப்படின்னு சொன்னாலுமே அதற்குள்ளே சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும். சில பேர் தள்ளிட்டு போயிடுறாங்க. உள்ளுக்குள்ளே இருக்க விஷயங்களை நம்ம மனசில் பதிய வச்சுக்கிறதே இல்லை. உள்ளுக்குள்ளே தான் நம்ம விஷயத்தை சொல்லுவோம் இல்லையா? அந்த விஷயங்கள் உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்கிற மாதிரி புதன் திசையில் என்ன எப்படி ஏன்னா வேற ஒரு காணொலி போட்டிருக்கேன் நான். எந்த திசை உங்களுக்கு நடந்தால், எந்த புக்தி நடந்தால் என்னென்ன மேன்மை வரும், தசாநாதன்